பக்த கோடிகளுக்கு வணக்கம். அன்னையின் மீது கொண்ட பெரும் பாசத்தால் பற்றால் அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 79, 80 மற்றும் 81 ஆகியவற்றை இன்று நாம் காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்துவிட்டு வர விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பாராயணம் செய்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 79 கட்டுகளிலிருந்து விடுபட. கட்டுகளிலிருந்து விடுபட என்பது அறியாமையினால் செய்யும் தவறுகளும், ஒரு அறியாமையினால் மனிதர்கள் செய்யும் தவறுகளும் அதனால் தொடரும் பாவ வினையும் நம்மை துன்பத்தில் கட்டி இழுக்கின்றன. ஏதோ ஒரு வகையில் உலக ஆசைகளிலும் தவறான பாதையிலும் செல்ல தூண்டும் தீய எண்ணங்களும் தவறான மனிதர்களின் தொடர்பும் ஏற்படுகின்றது. இந்த பாவங்களினால் மனம் அமைதியின்றி பாழாய் போய் பிறவி சுழலில் சிக்கி தவிப்பதுதான் நம் வாழ்வின் மிக பெரிய கட்டு. இந்த அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுபட இந்த பாடலை தினமும் படித்து அம்பிகையின் பாதங்களில் சரணடைந்தால் அவள் கருணையினால் நன்மையே நடக்கும். பாடலை காண்போமா? விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. அடுத்த பாடல் 80 பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட. நமது அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கின்ற சிறிய சிறிய மகிழ்ச்சியும் குடும்ப அமைதியும் பல நேரங்களில் நிலைத்து இருப்பதில்லை. ஏதோ ஒரு கவலையோ சோதனையோ வந்து அந்த மகிழ்ச்சியை குலைத்து விடுகின்றது. அப்படி நமது வாழ்வில் கிடைக்கின்ற சாதாரண மகிழ்ச்சியும் மன அமைதியும் எப்பொழுதும் குறையாமல் நிலைத்து நிற்கும் என்பதோடு இந்த தற்காலிகமான மகிழ்ச்சிகளை எல்லாம் தவிர்த்து கடந்து அம்பிகை நம் பாவங்களை நீக்கி அடியார் கூட்டத்தில் நம்மை சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது. அப்படி அம்பிகையின் அருளால் சாதாரண வாழ்க்கையில் பெற்ற இன்பமும் அதை கடந்த பேரானந்த நிலையும் அடைய இந்த பாடலை தொடர்ந்து துதித்து வரலாம். பாடலை காண்போமா? கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே. அடுத்த பாடல் 81 நன்னடத்தை உண்டாக. நம் வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கும் பொருள் பணம் எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது நன்னடத்தை அல்லவா? தவறான சேர்க்கையில் மனம் போகாமல் இருப்பது, மனதில் வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக வாழ்வது, பிறருடன் தேவையில்லாமல் கோபப்பட்டு சண்டை போடாமல் சாந்தமாக இருப்பது, இதெல்லாம் தான் உண்மையான நன்னடத்தை. அபிராமி அந்தாதியின் இந்த பாடலை தொடர்ந்து பாடி வந்தால் நமக்குள்ளே உயர்ந்த நன்னடத்தையும் நல்ல குணங்களும் உண்டாகும். பாடலை காண்போமா?
அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல்களை தினசரி வழிபாடாக பதிவிட்டுக்கிட்டு வரோம். இதை தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பாடல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், பாடணும்னு ஆசைப்பட்டா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் எதிர்கால பதிவுகளில் போடலாம். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.